ஹலோடா, வெல்கம் பேக் டு டெலிவர்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். டுடே நம்ம ஜங்குக்கு மை மிலிட்ரி மேன் அப்படின்னு ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நம்ம லிஸ்ட் ஆஃப் ஒன் ஷாட் வச்சுருப்போம் இல்லையா, அடுத்தடுத்து இது போடணும்னு அப்படின்னு நான் இந்த ஒன் ஷாட்டை யோசிக்கவே இல்லைடா. பட் ஆனால் ஜூன் 11, 2025 அன்றைக்கி தானே ஜங்குக்கும் ஜிமின் அண்ணாவும் டிஸ்சார்ஜ் ஆனாங்க மிலிட்ரியிலேருந்து. ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு அப்படியே யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அப்படியே ஜங்குக்கு பொக்கேவை கையில் வச்சுட்டு அப்படியே சைட்காக நின்றுட்டு அப்படியே பார்த்து ஷையாக சிரிச்சிட்டே இருந்தார். அதெல்லாம் இன்னும் என் கண்ணுக்குள்ளே நிற்குதுடா. அதெல்லாம் மறக்கவே முடியாது. அன்றைக்கி எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது, எவ்வளோ அழுதோம், எவ்வளோ டேஸை கவுண்ட் பண்ணோம். இதெல்லாம் இன்னும் என்னால் மறக்கவே முடியல. இதெல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அதெல்லாம் ஒரு ஃபீலிங் இல்லை. ஜூன் 11 எனக்கு அதானே ஞாபகம் வந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நான் ஜங்குக்கு ஒரு மிலிட்ரி ஒன் ஷாட் போடணும், அப்புறமா போடலான்னு தான் இருந்தேன். பட் ஏன் நம்ம இதை இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சு தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி இதை நான் சண்டே தான் போடுவேன். அன்றைக்கெலாம் ஆனால் அவ்வளோ அழுகடா, அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருந்தது. இன்றைக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே. ஸோயா ஜங்குக்கா, இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரிலடா. அண்டு இதுக்கு மேலே நான் பேசுனீங்கன்னா நீங்கள்லாம் அடித்தாலும் தப்பே கிடையாது. ஸோ இன்ட்ரோ ஒயனுக்கும் ஜங்குக்கும் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணி வச்சுருப்பாங்க. 2 பேருக்கும் மேரேஜ் ஆகி 1 month ஆகுதுடா. ஜங்குக் மிலிட்ரியில் வேலை செய்கிறதுனால இந்த வெக்கேஷனில் தான் அப்படியே மேரேஜ்லாம் பண்ணியிருப்பார். ஸோ இப்போது 1 month ஆகுது, அவரோட வெக்கேஷனும் முடியுது. நாளைக்கு ஜங்குக் திரும்பியும் மிலிட்ரிக்கு கிளம்புறாரு. ஸோ இதாண்டா இன்ட்ரோ. ஸ்டார்டிங்கில் ஒயன்னா அப்படியே ஜங்குக் மேலே படுத்துட்டு அப்படியே அவரை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிகிட்டு இருக்கா. ஜங்குக்கும் அப்படியே அவளை நல்லா அவர் செஸ்ட்டில் சாய்ச்சிட்டு அப்படியே அவள் முடியெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு அப்படியே அவளை தான் பார்த்துட்ருக்காரு. என்னங்க? சொல்லுடி. நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் கிளம்பியே ஆகணுமா? என்னடி கேள்வி இது? ஆமாண்டி, கண்டிப்பாக போகணும். ஏங்க? வேண்டாங்க, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். வேண்டாம் ஜங்குக்கு, போகாதீங்க. ஒயன், இங்கே பாரு, அது எப்படி போகாமல் இருக்க முடியும்? ஏங்க, நான் தான் சொல்கிறேன்ல போகாதீங்கன்னு. ப்ளீஸுங்க, என் பேச்சை கேளுங்க. ஒயன், இங்கே பாருடி, என் வெக்கேஷன் முடிஞ்சதுடி. நான் கண்டிப்பாக போய் தானே ஆகணும். அப்புறம் நீ இப்பெல்லாம் பேசினா எனக்கே எப்படி போக தோண்டும். நீ தானே என்னை சந்தோஷமாக ஜங்குக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கணும். நீ என்னடனா இப்படி அழுதுட்டு உட்காந்துட்டு இருந்தா நான் எப்படி போக முடியும்? அதான் சொல்கிறேன், நீங்கள் போகாதீங்க ஜங்குக். ஏங்க? ஏன் என் பேச்சை நீங்கள் கேட்கவே மாட்டீங்க? நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஏய், நானும் தான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அப்போ போகாதீங்க ஜங்குக், போகாதீங்க ப்ளீஸுங்க அப்படின்னு நேராக அப்படியே சூட்கேஸ்லாம் பேக் பண்ணி வச்சுருப்பாரு ஜங்குக். அப்படியே அதை பார்த்துட்டு அப்படியே ஜங்குக் செஸ்ட்லேயே படுத்துட்டு அப்படியே அழுகுறா. அப்போ ஜங்குக் அப்படியே அவள் முதுகில் தடவி கொடுத்துட்டே, ஏ ஒயன், ஏய் இங்கே பாரு, நீ எப்படி பேசினா எப்படி? நான் போய் தாண்டி ஆகணும். மிலிட்ரின்றது என்னோட ட்ரீம் டி. அந்த ட்ரீம் இப்போது எனக்கு கிடச்சி நான் வாழ்ந்துட்டுருக்கேன். எப்படி போகாமல் இருக்க முடியும்? ஏங்க, எனக்கு புரியுது, உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது ட்ரீம்னு. ஆனால் நீங்கள் ஒன்று யோசிச்சு பார்த்தீங்களா? அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அது ஹெல்லுங்க, ஹெல்லு. ஒரு தாட்டியும் உங்களை மிலிட்ரிக்கு அனுப்பிட்டு இங்கே நாங்கள் உங்களுக்கு என்னாகுமோ ஏதாகுமோ, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, வேலைக்கு வேலை சாப்பிட்டீங்களா அப்படின்னு எவ்வளோ கவலைப்படுவோம். உங்களுக்கு அது புரியுதா இல்லையா? ஏ ஒயன், இங்கே பாருடி அப்படின்னு ஜங்குக்கு அப்படியே அவள் சின்ன பிடிச்சி அவளை பார்க்க வச்சுட்டு, இங்கே பாருடி, எனக்கு புரியுது, ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சு தானடி எனக்கு கல்யாணம் பண்ணேன். ஏங்க, எனக்கு இப்போ எவ்வளோ பயமாக இருக்குது தெரியுமா? ஏன்? இங்கே பாருடி, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே நடக்காது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோடி அப்படின்னு அப்படியே அவள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. ஏன் அப்படியே அவரை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அழுகுறா. அப்படியே 2 பேரும் தூங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஜங்குக் தான் அப்படியே லக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வாசலில் ஒயனை பார்த்துட்டு தான் நின்றுட்டுருக்காரு. ஒயன் அப்படியே அழுதுகிட்டே அவரை பார்த்துட்ருக்கா. ஏ ஒயன், இப்படி அழுதுகிட்டே நின்றுட்டு இருந்தா எப்படி எனக்கு போக மனசு வரும்? ஏய், அழுகாதடி, இங்கே பாரு அப்படின்னு ஜங்குக்கு அப்படியே அவள் கண்ணை தொடச்சி விட்டுட்டு
ஒயன் நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுவேன்டி. அது வரைக்கும் நீ நல்லா சாப்பிட்ணும், நல்லா உன் ஹெல்த்தை பார்த்துக்கோ, புரியுதா? அழுதுகிட்டே இருக்காதடி. ஏய் ஒயன் இங்கே பாரேன். ஜங்குக் ஏங்க ஏங்க உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. ஏ ஒயன் நீ ஏன்டி புரிஞ்சுக்க மாட்ற? ப்ளீஸ் டி, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. இங்கே பாரு, இப்போ நான் கிளம்புறேன். இந்த நேரத்தில் நீ அப்படியே அழுதுகிட்டே இருந்தா நல்லா வடி இருக்கு. இல்லை ஜங்குக், இல்லை அது. ஒயன் இங்கே பாரு அப்படின்னு ஜங்குக் அப்படியே ஒயனை ஹக் பண்ணிட்டு அவன் முதுகில் அப்படியே தடவி கொடுக்குறாரு. அப்போ ஜங்குக் அப்படியே அவங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு, அப்பா அம்மா நான் போயிட்டு வரேன் என்ன அப்படின்னு சொல்லவும் அவங்களும் அப்படியே ஜங்குக்கை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டே நோட் பண்ணுறாங்க. அப்போ ஜங்குக் அப்படியே அவங்க அம்மாட்ட, அம்மா இவ்வளோ நல்லா பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லவும், நீ கவலைப்படாமல் போயிட்டு வாடா, நான் ஒயனை நல்லா பார்த்துக்கிறேன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜங்குக் அப்படியே ஹக் பண்ணிகிட்டு இருக்கவங்கள பார்த்து, ஏ ஒயன் இங்கே பாருடி, அழுதுகிட்டே இருக்காதுன்னு, நான் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன்டி. அப்போது ஒயன் அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. அப்போ ஜங்குக் அப்படியே அவள் ஷோல்டரை பிடிச்சி அப்படியே அவள் ஃபேஸ் அளவுக்கு கொஞ்சம் குனிஞ்சு, இங்கே பாருடி, இங்கே பாரு, நான் சீக்கிரமாக வந்துடுவேன்டி, 1.5 வருஷம்தான், இப்படின்றதுக்குள்ளார போயிடும், என்ன சீக்கிரம் போயிடும்டி, சீக்கிரம் நான் வந்துடுவேன்டி அப்படின்னு அப்படியே அவள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, ஐ லவ் யூ ஒயன் அப்படின்னு அப்படியே அவரும் கிளம்புறாரு. ஸோ இங்கே ஒயன்னா அப்படியே அழுதுட்டு நின்றுட்டுருக்கா. அவங்க அத்தை தான் அவளை அப்படியே கம்ஃபர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ கொஞ்ச நாள் போகுது. ஒயன்னா அப்படியே டைனிங் டேபிளில் உட்காந்து அப்படியே அவள் தலையை அந்த டேபிளில் சாய்ச்சிட்டு அப்படியே கிச்சன் கவுண்ட் தான் பார்த்துட்ருக்கா. அப்போது அவளுக்கு அப்படியே ஜங்குக் ஞாபகம் தான் வருது. ஒயன் அப்படியே காலையில் ஏஞ்சதும் அப்படியே குளிச்சுட்டு சாரீலாம் கட்டிட்டு தலையும் அப்படியே ஈரமாக இருக்குன்றதுனால அப்படியே ஒரு டவல் வச்சு கட்டிட்டு அப்படியே சமைச்சிட்டு தான் இருக்கா. அப்போ அவளை பின்னாடி இருந்து ஜங்குக் தான் அப்படியே டக்குன்னு பேக் ஹக் பண்ணுறாரு. ஒயன் அப்படியே ஜங்குக்கை பார்த்து, என்ன சார் ஏஞ்சிட்டிங்களா? அப்போது ஜங்குக் அப்படியே ஒயனோட ஷோல்டரில் அவர் சின்ன வச்சுட்டு, ஆமாண்டி பொண்டாட்டி ஏஞ்சிட்டேன். என்ன சாருக்கு காலையிலே ரொம்ப ரொமான்ஸ் பொங்குதோ? ஆமாண்டி, உன் புருஷன் காலையிலே உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறான் அப்படின்னு அப்படியே அவள் சீக்ஸ்லேயே கிஸ் பண்ணுறாரு. அப்போ ஒயன் அப்படியே சிரிச்சிட்டே, ஆஹா சார் மிஸ் பண்ணுறீங்க போல், சரி சரி இப்போ நான் சமைச்சிட்ருக்கேன், கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் போங்க. அதெல்லாம் போக முடியாது, இங்கே தான் இருப்பேன், என்ன பண்ணுவேன்? எவ்வளோ நேரம் இப்படியே கட்டி பிடிச்சி நிற்பீங்க? எனக்கு தோன்ற வரைக்கும் அப்படி தாண்டி நிற்பேன். ஏங்க யாருன்னா பார்த்துட்டு போகிறாங்க. ஏய் யாரடி பார்க்க போகிறா, யார் பார்க்க போகிறா, அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு ஜங்குக் அப்படியே உங்களை அவர் நேராக ஃபேஸ் பண்ண வச்சுட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் தான் இப்போ அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டே அப்படியே கவுண்டரில் சாஞ்சிட்டே நிற்கிறீங்க. அப்போ நீங்கள் ஜங்குக்கை அப்படியே பார்த்து, என்ன காலையிலே சாருக்கு மூடு வந்துட்டோ? ஆமாண்டி, ஆமாம் காலையிலே மூடு தான் வந்துட்டு, உனக்கு ஓகேனா சொல்லு, இப்போயே அப்படியே தூக்கிட்டு போய் அப்படின்னு ஜங்குக் சொல்கிறக்குள்ளேயே நீங்கள் அப்படியே அவர் வாயில் ஒரு ஃபிங்கர் வச்சுட்டு, கிச்சனில் இருக்கும் பார்த்து பேசுங்க. அப்போது ஜங்குக் அப்படியே சிரிச்சிட்டே அவர் ஃபிங்கரை அப்படியே எடுத்து விட்டுட்டு அப்படியே அவர் லிப்ஸ் கிட்ட தான் க்ளோஸாக போகிறாரு. ஏங்க என்ன பண்ணுறீங்க? ஏங்க சும்மா இருங்க, கிச்சனில் இருக்கும் அத்தை பாத்திர போகிறாங்க. ஏய் அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்கடி, நான் சொல்லிகிட்டே இருக்கேன், ஏன் இவ்வளோ க்ளோஸாக வரீங்க? ஜங்குக் தான் அப்படியே எதுவுமே காதில் வாங்காமல் அப்படியே அவளை அப்படி கிஸ் பண்ணுறாரு. ஏங்க என்ன பண்ணுறீங்க? ஏய் பொண்டாட்டி சும்மாட்ரி, ஏங்க சும்மா நில்லுங்க கொஞ்ச நேரம் அப்படின்னு அப்படியே இங்கே 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது ஜங்குக் அவங்க அம்மா தான் அப்படியே கிச்சனில் ஒயனை கூப்பிட்டுட்டே வராங்க. ஒயன் என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு அப்படியே கூப்பிட்டுட்டே வராங்க. அப்போது ஜங்குக்கும் ஒயனு தான் அப்படியே கிஸ் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்போது நீங்கள் அப்படியே டக்குன்னு ஜங்குக்கை தள்ளி விட்டுட்டு ஒரு மாதிரி அப்படியே ஷையாக தலையை கொஞ்சிட்டே எம்பாரசிங்காக நின்றுட்டுருக்கீங்க. ஜங்குக்கும் அப்படியே அவர் தலையில் கையை வச்சுட்டே அப்படியே ப்ளஷ் ஆகிட்டே நின்றுட்டுருக்காரு. அப்போது ஜங்குக்கும் அவங்க அம்மா அப்படியே, சாரிடா தப்பான டைமிங்கில் வந்துட்ட போல் அப்படின்னு அப்படியே அவங்களும் போகிறாங்க. ஐயோ அதெல்லாம் இல்லை, நில்லுங்க, இல்லை ஒயன் நீங்கள் பாருங்கடா நான் போகிறேன் அப்படின்னு அப்படியே அவங்களும் போயிட்டாங்க. அப்போது இங்கே ஒயன் அப்படியே ஜங்குக்கை பார்த்து, ஏங்க இதுக்கு தான் நான் அப்பயே சொன்னேன், இப்போ பாருங்க அத்தை நம்மளை பார்த்து என்ன நினச்சிருப்பாங்க? ஏய் அதெல்லாம் ஒன்றும் நினச்சிருக்க மாட்டாங்கடி, என்ன ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஏங்க எல்லாத்துலேயும் உங்களுக்கு விளையாட்டு தான், போங்க
அப்படின்னு ஒயனும் அப்படியே சமைக்க ஆரம்பிச்சிட்ருப்பா. ஜங்குக்கும் அப்படியே சிரிச்சுட்டே அவரும் மேலே குளிக்க போயிட்டுருப்பாரு. ஸோ இதெல்லாம் அப்படியே ஒயன் நினச்சிட்டு அப்படியே படுத்துட்ருக்கா. அப்போ அப்படியே அவள் சைட் ஐஸ்லேருந்து டியர்ஸ் தான் வருது. இப்படி 6 மந்த்ஸ் போகுது. இந்த 6 மந்த்ஸில் ஜங்குக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் ஒயன்கிட்ட கால் பண்ணி பேசியிருப்பாரு. ஆனாலும் ஒயன் ஜங்குக்கு அப்படியே ரொம்ப மிஸ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பா. என்ன தான் கால் பேசினாலும் ஒயன் அப்படியே ஜங்குக்கு நினைப்பா அப்படியே சேடாக தான் இருந்துகிட்ருக்கா. ஸோ இப்போது ஒரு ஈவினிங் போல் இருக்கும். ஜேகேவோட அப்பா தான் அப்படியே காஃபி குடிச்சிட்டு அப்படியே சேரில் உட்காந்துட்ருக்காரு. இங்கே ஒயனும் ஜங்குக்கோட அம்மாவும் அப்படியே ஷோஃபாவில் உட்காந்துட்டு அப்படியே துணியெல்லாம் மடித்து வச்சிட்ருக்காங்க. அப்போது டிவியில் அப்படியே நியூஸ் தான் ஓடிட்டுருக்கு. அதில் அதர் கண்ட்ரீஸில் எனிமீஸ்லாம் அப்படியே நம்ம நாட்டை அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க. அதுலேயும் இந்த பிளேஸில் தான் பாம் பிளாஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு அப்படியே ஒரு பிளேஸை காட்டுறாங்க. அது அப்படியே நல்லா எரியுது. பார்த்தா அது ஜங்குக் தங்கியிருந்த பிளேஸ் தான் போல். அப்போது ஒயன் அப்படியே இதை பார்த்துட்டு அத்தை என்ன சொல்கிறாங்க, அது ஜங்குக் தங்கியிருந்த பிளேஸ் தான். என்ன என்ன சொல்கிறாங்க, எனக்கு எனக்கு ஜங்குக்கிட்ட பேசி ஆகணும் அப்படின்னு அப்படியே அவசரமாக அவள் ஃபோனை எடுத்துகிட்டு அப்படியே ஜங்குக்கு தான் திரும்ப ட்ரை பண்ணுறா. பட் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வருது. ஜங்குக் ப்ளீஸ் ப்ளீஸ் ஃபோனை எடுங்குங்க, ப்ளீஸ் ஃபோன் எடுங்க ஜங்குக் அப்படின்னு அப்படியே அவள் திரும்பி ட்ரை பண்ணிகிட்ருக்கா. பட் ஸ்விட்ச் ஆஃப் தான் வருது. அத்தை ஜங்குக் ஃபோன் எடுக்க மாட்டார். அத்தை அவருக்கு ஒன்றும் ஆயிருக்காதுல்ல அப்படின்னு அப்படியே அழுகுறா. அப்போது ஜங்குக் அவங்க அம்மா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் ஒயன் இப்படி அழுகிறத அவங்களால பார்க்க முடியல. அவங்க அப்படியே அவங்க சோகத்தெலாம் மறைச்சிட்டு அப்படியே ஒயன் கிட்ட தான் வந்து, இங்கே பாரு ஒயன், இங்கே பாருடா, அதெல்லாம் ஜங்குக்கு ஒன்றும் ஆகியிருக்காது, இங்கே பாரு, நான் தான் சொல்கிறேன்ல, இங்கே பாரு ஒயன், அதெல்லாம் ஒன்றும் ஆகியிருக்காது அப்படின்னு அப்படியே அவள் தலையா அப்படியே சாய்ச்சிக்கிறாங்க. ஒயன் அப்படியே அழுதுட்ருக்கா. அத்தை எனக்கு அவர்கிட்ட பேசணும், எனக்கு ஜங்குக்கிட்ட பேசணும். ஏன் அத்தை, ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? ஒரே ஒரு தடவை அவரோட வாய்ஸை மட்டும் கேட்கணும். அவர் நல்லா இருக்காருன்னு எனக்கு தெரியணும் அத்தை. ஒன்ஸ் ஒரே ஒரு டைம் அவரோட குரலை நான் ஒரே ஒரு டைம் ஃபோனில் கேட்டால் கூட நான் நிம்மதியாக இருப்பேன் அத்தை. அத்தை ப்ளீஸ் அப்படின்னு அப்படியே அழுகிறா. ஏன் அத்தை, ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அத்தை, ஏன் அத்தை எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு ஒயன்னா அப்படியே அழுகிறா. ஜங்குக்கு அவங்க அம்மா தான் அப்படியே ஒயனை கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. எங்கள் ஒயன் அப்படியே சொல்லே இல்லாத மாதிரி அப்படியே உட்காந்து டிவியில் நியூஸ் தான் பார்த்துட்ருக்கா. அவள் ஐஸ்லேருந்து டியர்ஸ்லாம் அப்படியே ட்ரை ஆகியிருக்கு. அப்போது அந்த நியூஸில் அப்படியே நிறைய சோல்ஜர்ஸ்க்கு இன்ஜுரி ஆகிருக்கு அண்ட் அதே சமயம் நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. இதெல்லாம் ஒயனால் கேட்டு சுத்தமாக முடியல. ஒயன் கண்ணிலேருந்து அப்படியே டியர்ஸ் நான் ஸ்டாப்பாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஒயன் நேற்று அப்படியே அடம் பிடிச்சிருப்பா அந்த பிளேஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு. பட் ஜங்குக்கோட அம்மா தான் அப்படியே அவளை கம்ஃபர்ட் பண்ணி அப்படியே வச்சுருந்துருப்பாங்க. ஜங்குக்கு அவங்க அப்பாவும் ஒயன் அழுகத்தை பார்க்க முடியாமல் அப்படியே அவரோட ஃப்ரெண்டு போலீஸாக தான் இருந்திருப்பாரு. அவர்கிட்ட சொல்லி அப்படியே பார்க்கலான்னு சொல்லியிருப்பாரு. பட் ஆனால் அந்த 5 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே அப்படியே லாக் பண்ணிடுறாங்க அந்த இடத்தையே. ஸோ அவராலையும் ஒன்றும் பண்ண முடியல. இங்கே அப்படியே 1 வீக் போகுது. இங்கே ஒயன் தான் அப்படியே சொல்லஸ் பாடியாக அப்படியே சுற்றிட்டுருக்கா. அவள் அழுது அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக இருக்கா பார்க்கறதுக்கு. அவள் ஒழுங்காக சாப்பிடவும் மாட்டிக்கிறா. அப்படியே அழுது அப்படியே அவள் ஹார்ட்டும் பாடியும் ரொம்ப வீக்காக இருக்குது. இப்போ ஒயன் அப்படியே கிச்சன் கவுண்டரில் சாஞ்சிட்டு அப்படியே தண்ணி தான் குடிச்சிட்ருக்கா. அப்போது அவள் ஃபோனுக்கு அப்படியே ஒரு கால் வருது. அப்போது ஒயன் அப்படியே டக்குன்னு கிளாஸு கீழே வச்சுட்டு ஜங்குக்கா இருப்பாரோ, ஒரு வேளை
ஜங்குக்கா இருப்பாரோ ஏங்க அப்படின்னு அப்படியே அவளும் கால் அட்டன் பண்ணுறா. பார்த்தா அது ஒரு ஸ்பேம் கால். எனக்கு வந்த கோவத்தில் ஃபோனை தூக்கி அப்படியே வீசிட்டா. அந்த ஃபோன் அப்படியே தலையில் பட்டு அப்படியே பாட் பாட்டாக கழண்டுக்குது. அப்போ உடனே ஒயன், ஏன் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது கடவுளே, நான் நான் என்ன அப்படி பண்ணேன் உங்களுக்கு? ஏன் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? ஜங்குக் எங்கங்க இருக்கீங்க? என்ன பண்ணுறீங்க? நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எப்படிங்க இருக்கீங்க? எனக்கு இங்கே எவ்வளோ பயமாக இருக்குது தெரியுமா? ஏங்க ஏன் ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஒருவேளை 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 நம்ம ஜங்குக் திரும்பியும் கால் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்னு அப்படியே அவள் ஃபோனை விட்டு கடாசிருப்பா இல்லையா? அப்படியே அப்படியே போய் தான் அப்படியே பார்த்தா அப்படியே எல்லாத்தையும் எடுத்து அப்படியே திரும்பி ஃபிட் பண்ணுறா. ஒயனோட ஸ்டேட் இப்போ பார்க்க அவ்வளோ பாவமாக இருக்குது. டே பை டே அப்படியே ஒயன் தான் ரொம்ப வீக் ஆகிட்டே போகிறா. அப்போது ஒயனுக்கும் ஒரு கால் வருது. டக்குன்னு ஒயன் அப்படியே அதை பிக் பண்ணி அப்படியே அவள் காதில் வைக்கிறா. அதில் ஹலோ ஒயன் அப்படின்னு கேட்டவொடனே அவ்வளோதான், அவளால் சுத்தமாக முடியல. அப்படியே உடஞ்சி அழுகிறா. ஏ ஒயன், ஏய் இருக்கியாடி, லைனில் இருக்கியாடி? ஜங்குக் ஜங்குக் நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க? நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு அப்படியே அழுகிறா. ஏ ஒயன், ஏ அழுகாதடி, ஏ ஒயன் அழுகாதடி, இங்கே பாரு நான் நல்லா தான் இருக்கேன். உன் ஜங்குக் நான் நல்லா தான் இருக்கேன். ஏங்க ஏன் ஏன் நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? ஏன் ஜங்குக் ஏன் இப்படி பண்ணுறீங்க? நான் இதுக்கு தான் அப்போவே உங்களை போக வேணான்னு சொன்னேன். ஏன் ஜங்குக்? ஏ ஒயன், இங்கே பாருடி, எனக்கு புரியுது. இங்கே பாரு, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு புரியுதுடி. என்ன ஜங்குக், அந்த நியூஸை கேட்டதுலேருந்து நான் தினம் எப்படி செத்துட்டு இருந்தேன்னு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா? ஏன் ஜங்குக், என்னால் சுத்தமாக முடியல. ஏ ஒயன், இங்கே பாருடி, இங்கே பாரு, அழுகாதண்ணே. அதான் இப்போ நான் பேசிட்டேன்ல, எனக்கு ஒன்றும் ஆகலடி, நான் நல்லா தான் இருக்கேன். அது இங்கே சுத்தமாக ஃபோன்லாம் பண்ணி சொல்லவே முடியலடி. இப்போ தான் ஃபோன் கிடச்சிது. அதான் ஃபோன் கிடச்சோடனே உனக்கு கால் பண்ணேன். இங்கே பாருடி, இங்கே பாரு, அழுகாதண்ணே, அழுகாத. நான் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா? ஏன் ஜங்குக், ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஏன் இப்படி பண்ணுறீங்க ஜங்குக் அப்படின்னு அப்படியே அழுகிறா. ஜங்குக்கும் அப்படியே அவளை கம்ஃபர்ட் பண்ணுறாரு. 1.5 இயர்ஸும் அப்படியே முடியுது. ஒயன் அப்படியே ஜங்குக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அப்போ காலிங் பெல்லும் அடிக்குது. ஒயன் அப்படியே வேகமாக போயிட்டு அப்படியே திறந்து பார்க்குறா. பார்த்தா ஒரு கொரியர் பாய் தான் அப்படியே நிற்கிறாங்க. அப்படியே கேப்பெல்லாம் போட்டுட்டு அப்படியே கீழே எல்லாம் குனிஞ்சிக்கிட்டு. ஒயன் அப்படியே ஜங்குக் தான் வந்திருப்பாங்கன்னு அப்படியே வேகமாக போய் திறந்துருப்பா இல்லையா? ஸோ அவளுக்கு கொரியர் பாய் பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அப்போது அந்த கொரியர் பாய் அப்படியே ஒயனை பார்த்து, நீங்கள் தான் மிஸ்ஸஸ் ஜியான் ஒயனா அப்படின்னு கேட்கவும் ஒயனும் அப்படியே ஆமான்னு சொல்கிறா. இந்தாங்க மேம், இதில் ஒரு சைன் போடுங்க அப்படின்னு அப்படியே கொடுக்குறான். ஒயனும் அப்படியே சைன் போடுறா. பார்த்தா அந்த கொரியர் பாய் தான் அப்படியே ஒயன் கையில் அப்படியே ஒரு பொக்கேவை கொடுக்குறான். ஒயனும் அதை அப்படியே வாங்கிட்டு அப்படியே அந்த பொக்கேவை பார்க்குறா. அதில் ஃப்ரம் ஜங்குக் அப்படின்னு போட்டிருக்கு. அதை பார்த்த உடனே ஒயனுக்கு அப்படியே அழுக வந்துடுது. அவள் அப்படியே செம்மையாக அழுகிறா. அப்போ அந்த கொரியர் பாய் அப்படியே அவளை பார்த்து, மேம் எதுக்கு மேம் அழுகுறீங்க, எதுக்கு அழுகுறீங்க அப்படின்னு அப்படியே அவன் கேப்பையும் அப்படியே மாஸ்கையும் ரிமூவ் பண்ணுறான். ஒயன் அப்படியே அவனை நிமிர்ந்து பார்க்குறா. ஜிமன் அண்ணா அண்ணா அப்படின்னு அப்படியே அந்த பொக்கையை கையில் வச்சுட்டே அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறா. அப்போ ஜிமன் தான் அவள் கண்ணை தொடச்சி விட்டுட்டு, ஏ ஒயன் இங்கே பாருடி, இங்கே பாரு, எதுக்கு அழுகிற, அழுகாத அண்ணா அண்ணா அது ஜங்குக் ஜங்குக் அப்படின்றா. அப்போது ஜிமன் அப்படியே நவுந்துட்டு அப்படியே பின்னாடி பார்க்குறாரு. அப்படியே ஒயன் அப்படியே பின்னாடி பார்த்தா ஜங்குக் தான் அப்படியே தூரத்தில் அப்படியே நடந்து வந்துட்டுருக்காரு. அப்போ ஒயன் அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு அப்படியே அவர்கிட்ட அவ்வளோ வேகமாக ஓடி போய் அப்படியே அவரை கட்டி பிடிச்சிக்கிறா. ஜங்குக்கும் அப்படியே அவளை கட்டி பிடிச்சி அப்படியே தூக்கி சுற்றிட்டு அப்படியே நிற்க வச்சு பார்க்குறாரு. ஒயன்னா அப்படியே ஜங்குக்கை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அழுகிறா. ஜங்குக்கு அப்படியே ஒயனோட முதல்ல தடவி கொடுத்துட்டே, ஏ ஒயன் அழுகாதடி, அழுகாத. ஜங்குக் ஐ மிஸ் யூங்க, ஐ மிஸ் யூ டு டி பொண்டாட்டி, ஐ மிஸ் யூ டு. நான் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ண உங்களுக்கு தெரியுமா?
என்ன இவ்வளோ அழக வச்சுட்டீங்கல்ல நீங்கள். அப்போ ஜங்குக்கு அப்படியே அவள் ஷோல்டர் பிடிச்சி அப்படியே அவளை பார்க்க வச்சுட்டு அவள் கண்ணை அப்படியே தொடச்சிட்டு ஐம் சாரி டி, ஐம் சாரி அப்படின்னு அப்படியே சிரிக்கிறாரு. அப்போ ஒயன் அப்படியே ஜங்குக் ஐஸை பார்த்துட்டு ஐ லவ் யூ ஸோ மச் ஜங்குக் அப்படின்னு சொல்லவும் ஜங்குக் தான் அப்படியே சிரிச்சிட்டே அப்படியே ஒயனோட கண்ணை அப்படியே தொடச்சி விட்டுட்டு ஐ லவ் யூ டூ டி பொண்டாட்டி அண்ட் ஐ மிஸ்ட் யூ ஸோ மச் அப்படின்னு ஒயனோட ஃபோர்ஹெட்லேயே அப்படியே கிஸ் பண்ணுறாரு. அப்போ ஜங்குக்கோட ஐஸ்லேருந்தும் அப்படியே டியர்ஸ் ஃப்ளோ ஆகுது. அப்போ ஒயன் அப்படியே ஜங்குக்கை பார்க்க வச்சுட்டு அப்படியே அவர் கண்ணை தொடச்சி விட்டுட்டு அப்படியே அழுதுகிட்டே அவரை பார்த்து சிரிச்சுட்டே நிற்கிறான். ஸோ இதோட நான் இந்த ஒன் ஷாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்டா. எப்படி இருந்தது இந்த ஒன் ஷாட்? ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா கொடுத்துருக்கேன்டா. இதை ரெக்கார்ட் பண்ணும்போதே நான் அப்படியே நிறைய டைம் அழுதுட்டேன் டைலாக்ஸ்லாம் பேசும்போது. ஸோயா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. இன்னையோட ஜங்குக் மிலிட்ரியிலேருந்து வந்து 1 year ஆகுதுல்ல. சரி ஓகேடா, நெக்ஸ்ட் எஃப்எஃப்ல மீட் பண்ணலாம். பாய், லவ் யூ ஆல்.